வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வீமா அப்படிங்கிற நிறுவனத்தோட பிளான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 2021 தொடங்கப்பட்ட நிறுவனம். கடந்த 5 வருஷமாக இந்த நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ ஆன்லைன் ஜாப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய ஆன்லைன் ஜாப்ஸில் நம்ம லாஸ் ஆகிருக்கும். நம்ம நிரந்தரமாக ஒரு வருமானம், ஒரு நம்பகமான ஒரு நிறுவனம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான வீடியோ பார்க்குறீங்க. ஏன்னா இந்த நிறுவனம் கடந்த 5 வருஷமாக ஒரு வாரம் கூட தவறாமல் வார வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் கடந்த 2 வருஷமாக நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வாரம் ஒரு நல்ல வருமானம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரியே வாரம் வருமானம் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒரு வீடியோவில். ஸோ இந்த நிறுவனத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யாரையும் ஆள் சேர்க்க வேண்டியது கிடையாது. ஆளே சேர்க்காம இந்த ஒரு நிறுவனத்தில் உங்களால் வாரம் 1200 வருமானம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த 1200 எத்தனை வாரத்துக்கு நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த நிறுவனத்தோட ப்ராடக்டை நம்ம வாங்கினா மட்டும் போதும். ஸோ அந்த ப்ராடக்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா வெறும் 369 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த மதிப்புள்ள ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து வாங்கினா போதும். நம்ம ஆளே சேர்க்காம வாரம் நம்மளால் 1200 சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 369 ரூபா பேமெண்ட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கினா போதும். நமக்கு இந்த நிறுவனத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நேரடியாக நம்மளோட வங்கி கணக்கிலே கிரெடிட் ஆகிடும். நம்ம வித்ட்ரா பண்ணணும், ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமுமே கிடையாது. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நமக்கு சேலரி கிரெடிட் ஆகிற மாதிரி இந்த நிறுவனத்திலேருந்து நமக்கு வருமானம் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக எனக்கு அப்படி தான் இந்த நிறுவனத்திலேருந்து வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ முதல் விஷயம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் 5 வாரத்துக்கு வாரம் உங்களுக்கு 20 ரூபா வருமானம் கிடைக்கும். அதில் டிடக்ஷன் போக 18 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு வாரமும் கிரெடிட் ஆகும். 6வது வாரத்திலேருந்து 10வது வாரத்துக்கு உங்களுக்கு வாரம் 40 ரூபா கிடைக்கும். டிடக்ஷன் போக 36 ரூபா கிரெடிட் ஆகும். வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது கிடைக்கும். 11வது வாரத்திலேருந்து 15வது வாரம் வரைக்கும் 80 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. டிடக்ஷன் போக 72 ரூபா நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதே போல் தான் நமக்கு 16வது வாரத்திலேருந்து 20வது வாரம் வரைக்கும் வாரம் 120 ரூபா கிடைக்கும். டிடக்ஷன் போக 108 கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். 21வது வாரத்திலேருந்து 25வது வாரம் வரைக்கும் நமக்கு வாரம் 160 ரூபா கிடைக்கும். டிடக்ஷன் போக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 144 ரூபா கிரெடிட் ஆகும். 26வது வாரத்திலேருந்து 52வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு வாரம் 420 ரூபா கிடைக்கும். அதில் எல்லா டிடக்ஷனும் போக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 378 ரூபா ஒவ்வொரு வாரமும் கிரெடிட் ஆகிட்டே இருக்க போது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம 369க்கு தான் நம்ம ப்ராடக்டை வாங்க போகிறோம். அப்போ முதல் 25 வாரம் மட்டும் நம்ம கொஞ்சம் கையிலேருந்து பணம் செலவு பண்ணி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணினா போதும். 26வது வாரத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக நம்ம 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த 1 to 25 வாரங்கள் வரைக்கும் எவ்வளவு நம்ம முழுசாக செலவு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ 25 வாரத்துக்கு நம்ம 369 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா 9225 ரூபா நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு முதல் வாரத்திலிருந்தே ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நமக்கு சிறுக வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வருமானம் மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கும் முதல் 25 வாரத்தில்னு பார்த்தீங்கன்னா 1890 ரூபா. ஸோ அந்த 9225 இந்த 1890 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், கழிச்சிட்டோம் அப்படின்னா வெறும் 7335 ரூபா தான் வீமாவில் நம்ம செலவு பண்ணின மொத்த தொகை. ஸோ இந்த 7335 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, ஒரு தடவை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஆட்களையுமே நீங்கள் சேர்க்காமல் வீமா மூலமாக வருஷத்துக்கு 30,732 ரூபா உங்களால் தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா 53வது வாரத்திலிருந்து உங்களுக்கு வீமாவிலேருந்து வாரம் 1200 ரூபா கிடைக்க போகுது. அந்த 1200 பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் போக உங்களுக்கு 960 ரூபா தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த 960 நீங்கள் 369 ரூபா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பொருள் வாங்க செலவு பண்ணுறதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி 591 ரூபா இருக்கும்.
ஸோ இப்போ 52 வாரத்துக்கு நமக்கு ரூ. 591 லாபம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30,732. ஸோ நாம் செலவு பண்ணுற அமௌண்ட் வெறும் ரூ. 7,335 தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரூ. 30,732. கிட்டத்தட்ட 5 மடங்கு நமக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான எஃபர்ட்டுமே எடுக்கலை, எந்த விதமான நபர்களையுமே வீமாவில் ஜாயின் பண்ணி விட போகிறது கிடையாது. ஸோ வீமாவில் ஆட்களே சேர்த்து விடாமல் உங்களால் வெறும் 104 வாரத்துக்குள்ளே வெறும் ரூ. 7,335 செலவு பண்ணி ரூ. 30,732 சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வீமா நிறுவனத்தோட முழு பிளான். 104 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வாரம் 1200 இதே போல் கிடைக்கும். 104 வாரங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வழக்கம் போல் மறுபடியும் உங்களுக்கு முதல் வாரத்திலிருந்து இந்த சைக்கிள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்க போது. இது மூலமாக எந்த விதமான ஆட்களையுமே நம்ம ஜாயின் பண்ணி விடாமல் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல வருமானம் இந்த நிறுவனத்து மூலமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். வீமாவில் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதுக்கு தனியாக ரெஃபரல் இன்கம் இருக்குது, டீம் இன்கம் இருக்குது. அது சம்மந்தமான ஒரு தெளிவான விளக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வித்தவுட் ரெஃபரல் ஃபுல் பிளான்.